வணக்கம். கிராம மற்றும் நகர்ப்புற கம்ப்யூட்டர் கல்வி மேம்பாட்டுக் குழு அப்படிங்கிற எங்கள் நிறுவனத்தை பற்றி அறிந்து கொள்ள விரும்பியமைக்கு நன்றி. இந்த நிறுவனம் 1996 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். 2004 தமிழக அரசின் பதிவு பெற்ற ஒரு நிறுவனமாக மாறிச்சு. எங்கள் நிறுவனத்தோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையில் தலைமை தபால் நிலையத்துக்கு எதிரில் இருக்குது. கடந்த 20 வருஷமாக இதே இடத்துல இது இயங்கி வருது. எங்களுக்கு ஜோனல் ஆஃபீஸர்ஸ் சென்னையில் மிஸ்டர் ரவி என்பவரும், சேலத்தில் மிஸ்டர் வினிதாஸ் என்பவரும் எங்களோட ஜோனல் ஆஃபீஸராக இயங்கிட்டு வராங்க. எங்களுக்கு தமிழ்நாட்டில் 6 மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஹெட்ஸ் இருக்காங்க. சென்னையில் மிஸ்டர் சந்தோஷ் அப்படிங்கிறவரும், சேலத்தில் எகெயின் மிஸ்டர் வினிதாஸ், நாமக்கல்லில் மிஸ்டர் ஹரி, திருப்பூரில் மிஸ்டர் சுப்பிரமணியன், திருநெல்வேலியில் மிஸ்டர் ராஜா சுப்பிரமணியன் அண்ட் தூத்துக்குடியில் மிஸ்டர் சக்தி. இவங்கெல்லாம் எங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஹெட்ஸாக இயங்கி வராங்க. இந்த சம்மரில், இந்த சம்மர் 2007 எங்களோட ப்ராஜெக்ட் என்னென்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பிக் ப்ராஜெக்ட். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 லட்சம் மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் கோர்சஸ், இங்கிலீஷ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மோர் தென் 15 கோர்சஸை வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஸ்கீம், இந்த சம்மரோட ஸ்கீமாக இருக்குது. ஸோ என்ன கோர்ஸ்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, MS ஆஃபீஸ், டேலி, C++, வெப் டிசைனிங், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், ஃபோட்டோஷாப், டிஜிட்டல் ட்ராயிங் அண்ட் இன்டர்நெட். இந்த 9 விதமான கம்ப்யூட்டர் கோர்ஸை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். அந்த நான் கம்ப்யூட்டர் கோர்சஸ், அதாவது கம்ப்யூட்டர் இல்லாத கோர்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் வித் அமெரிக்கன் ஆக்சென்ட். நார்மலாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து எப்படி இருக்குன்னா, ஸ்கூலில் படித்த மாதிரியே கிராமர் ஃபார்மேட்டில் இருக்கும். எங்களோட வந்து நான் கிராமட்டிக்கல் மேனர், அதாவது ட்ரெண்ட் இங்கிலீஷ். இன்றைக்கி மார்க்கெட்டில் சிட்டி பீப்புள் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறாங்களோ அந்த இங்கிலீஷ் வித் அமெரிக்கன் ஆக்சென்ட், அவங்களோட ஸ்டைலிஷாக இங்கிலீஷ் எப்படி பேச வைக்கணும். அப்புறம் ரிட்டன் இங்கிலீஷ், ஒரு விஷயத்தை கேட்டவுடனே இங்கிலீஷ் எழுதுறது, அதாவது அது வந்து டென்ஸ்லாம் யோசிக்காமல் எப்படி இங்கிலீஷ் எழுத வைக்கிறது. மெமரைசிங், தட் இஸ் ஞாபக சக்தியை மேம்படுத்தக்கூடிய மேஜிக் மேத்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். கையெழுத்து அழகாக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங் கோர்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயும். அப்புறம் ஹிந்தியை வேகமாக வாசிக்கிறது, எழுதுறதுக்கான கோர்ஸ். இதெல்லாமே நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோர்ஸில் யாருக்கெல்லாம் இந்த சம்மரை பொறுத்தவரை, சம்மர் 2017 அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்ல வருது வந்து பார்த்திங்கன்னா, ஏப்ரல், மே அண்ட் ஜூனில் வந்து ஒரு பாதி, ஜூன் 15 வரை, இந்த 2.5 months தான் நம்மளுக்கு வந்து சம்மர் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கில் வச்சுருக்கிறோம். ஸோ இதில் வந்து யாருக்கு இந்த கோர்ஸை கொடுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். மெயினாக ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த கோர்ஸை ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். இந்த கோர்ஸில் சேர்கிறதுக்கு வயது வரம்பு கிடையாது. அவங்க வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அவங்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி எதுவுமே நம்ம வந்து டிசைட் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்கேஜி யூகேஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஹேண்ட் ரைட்டிங் சரி பண்ணதுக்கு வருவாங்க. ஸோ நம்மளுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். ஒரே ஒரு ரூல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட வசிப்பிடம், அதாவது அவங்களோட வீடு வந்து நம்ம நிறுவனத்துக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கணும். அதாவது அதிகபட்சமாக 5 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கணும். அவங்க அதுக்கப்புறம் இருந்தால் அது இன்னொரு ரிஜிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலில் போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்குகிற அப்ளிகேஷன்ஸில் அவங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஆதார் கார்டோட ஒரு ஃபோட்டோ, இதெல்லாம் அவங்க சேரும்போது கொடுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் அதிகபட்சமாக 2 கோர்ஸ், 2 கம்ப்யூட்டர் கோர்ஸ், ஒரு நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ், இதுதான் என்ன பண்ண முடியும், அவங்க ஜாயின் பண்ண முடியும். அதிகபட்சமாக 3 கோர்ஸை அவங்க ஃப்ரீ கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும். ஒரு கோர்ஸோட டூரேஷன் பார்த்திங்கன்னா 1 மாதம். ஸோ பேரலாக போட்டிங்கன்னா 1 மாதத்தில் 3 கோர்ஸுமே பண்ணலாம். அது அவங்க இருக்கக்கூடிய ஹாலிடே பீரியடில் இந்த 3 கோர்ஸுமே அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த ஸ்கீமில் ஸ்டூடெண்ட் நம்ம வந்து கோர்ஸ் ஃபீஸ் வாங்க போகிறதில்ல. இந்த சென்ஸ் அவங்க படிக்கிறதுக்கான இந்த ஃபீஸ் நம்ம வாங்க போகிறதில்ல. பட் அவங்க ஜாயின் பண்ணும்போது ஃபில்அப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனுக்கு அவங்க ஒரு ஃபீஸ் கட்டணும். அது வந்து பார்த்திங்கன்னா 125 ரூபாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கோர்ஸ் முடியும் போது அவங்க தே ஹேவ் டு ரைட் அன் எக்ஸாமினேஷன். 2 எக்ஸாம் அவங்க எழுதணும். ஒரு தியரி எக்ஸாம், ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாமுக்கு 150 ரூபாய் வீதம், 2 எக்ஸாமுக்கு அவங்க ஃபீஸ் கட்டியாகணும். ஸோ 300 ரூபாய். அண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு 75 ரூபா கட்டணும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 125 + 300 + 75, 500 ரூபாய் ஒரு கோர்ஸுக்காக கட்டணும். ஸோ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, தே ஹேவ் டு பே ஒன்லி 500 rupees. ஓகேங்களா? இந்த ஃபீஸை வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போதே அவங்ககிட்ட கட்டிடணும். அந்த இன்ஸ்டியூஷனில் அவங்க ஜாயின் பண்ணும்போதே பே பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனி
அப்ளிகேஷன்ஸ் தனித்தனி எக்ஸாமினேஷன் தனித்தனி சர்டிஃபிகேட். இப்போ 3 கோர்ஸ் சேர்ந்தாங்கன்னா 3மே தனித்தனியாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை ட்ரீட் பண்ணுவோம். இது போக அவங்க there is no need to pay any other fees. அவங்க வேறு எதுவும் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நார்மலாக எங்களோட சென்டராக வரவங்க இந்த கோர்ஸை வந்து உங்கள் ஊரில் நீங்கள் நடத்த விரும்புனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட் தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட அட்மிஷன் போடுவாங்க. ஸோ அவங்ககிட்ட வாங்கக்கூடிய 500 ரூபாயில் 400 ரூபா உங்களோட சென்டர் பராமரிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். 100 ரூபாய் மட்டும் எங்களுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். அந்த 100 ரூபாய் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா சர்டிஃபிகேட்கான 75 ரூபா, அப்ளிகேஷன்லேருந்து ஒரு 25 ரூபா, அந்த 100 ருபீஸ் நீங்கள் எங்களுக்கு பே பண்ணணும். இந்த 100 ருபீஸை ஒவ்வொரு வீக்கெண்டும், தட் இஸ் எவ்ரி ஃப்ரைடே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வீக்லி ரிப்போர்ட்ஸ் கொடுப்போம். அந்த ரிப்போர்ட்டோடு சேர்த்து எங்களுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். கோர்ஸ் முடியும் போது, அதாவது மே எண்ட் அது ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவோம் எல்லா கோர்ஸுக்குமே. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊர்லேயும் ஒரே நாள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸாமினேஷனுங்கிறது அந்தந்த ஊரில் அந்தந்த சென்ட்ரல் வச்சு தான் எக்ஸாம் நடத்துவோம். எக்ஸாம் முடிஞ்சு மேக்ஸிமம் 15 டேஸ்க்குள்ளே அதை வேல்யூ பண்ணி சர்டிஃபிகேட் நம்ம இஷ்யூ பண்ணிடுவோம். அந்த சர்டிஃபிகேட் வந்து தே கேன் ரிஜிஸ்டர் இன் ஆல் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். அவங்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அந்த சர்டிஃபிகேட் அவங்க பதிஞ்சிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் மாடல். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மார்க் ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட் வரும். ஸோ இதில் நம்மளோட ரெஜிஸ்டர்ட் நம்பர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரிதிங் நம்ம இதை ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். இந்த கோர்ஸ் நீங்கள் உங்கள் ஊரில் நடத்த விரும்புனீங்கன்னா அதுக்கான ரெகுலேஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே டைப்ரைட்டிங் சென்டர் வச்சுருப்பீங்க, கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருப்பீங்க, அல்லது புதுசாக நீங்கள் தொழில் தொடங்க விரும்பினாலும் சரி, உங்கள்கிட்ட குறைந்தபட்சம் 3லேருந்து 5 கம்ப்யூட்டரை வச்சுருக்கணும். 2 ரூம் இருக்கணும். அதாவது கம்ப்யூட்டரை இன்ஸ்டால் பண்ணதுக்கு ஒரு ரூம் அண்ட் தென் கவுன்சிலிங்க்கு ஒரு ரூம், 2 ரூம் உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த கோர்ஸை நடத்துறதுக்கு there is no need of any teachers. என்ன தேவையில்லை, ஆசிரியர்கள் யாரும் 100% தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த கோர்ஸுக்கான எல்லா விஷயத்தையும் விஷுவல் மெட்டீரியல்ஸை அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அந்த வீடியோ மெட்டீரியல் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கிளாஸஸ் ரன் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தட் இஸ் சில பேர் ஆன்லைன் கோர்ஸ் அப்படி சொல்லி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து இன்டர்நெட் இருந்தால் தான் ஆப்ரேட் ஆகும். நம்மளோட கோர்ஸுக்கு இன்டர்நெட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளோட பெரிய ஸ்ட்ரென்த்தாகவே நம்ம நினைக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் தான். நம்மகிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு கோர்ஸ், ஈவன் எம்எஸ் ஆஃபீஸ் படித்தாலும் ஒரு லார்ஜ் வால்யூம், தட் இஸ் ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் எம்எஸ் ஆஃபீஸில் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருப்போம். அவ்வளோ நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளோட பெரிய அசட்டாக நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கோர்ஸ் நடத்துறதுக்கு டீச்சர்ஸ் வேணான்னு சொல்லிட்டோம். பட் என்ன பண்ணுவோம்னா, டாங்கிள் மூலம் கிளாஸ் எடுத்துடும். சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு பென் ட்ரைவ் மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் நாட் அ பென் ட்ரைவ். இது வந்து ஒரு இம்போர்ட்டட் டாங்கிள். ஸோ இது மூலமாக தான் உங்களுக்கு கிளாஸ் ரன் ஆகும். இந்த டாங்கிள் பார்த்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். பட் என்ன ஆகாது, உங்கள் கிளாஸுக்கான செக்யூரிட்டி இந்த டாங்கிள் தான். இந்த கிளாஸ் உங்கள்கிட்ட இருக்கும்போது நோபடி கேன் காப்பி இட். இந்த உங்களோட கிளாஸை யாருமே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. இதை மால் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க யூட்டிலைஸ் பண்ண முடியாது. நீங்கள் மட்டும் தான் இதை பயன்படுத்த முடியும். இந்த டாங்கிள் மூலம் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு இந்த கிளாஸை ரன் ஆகும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான் இந்த ஸ்லைடில் காமிக்கிற பார்த்தீங்களா, இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கிளாஸ் பார்க்குறாங்க, ஒரு குரூப்ஸ் எப்படி பார்க்குறாங்க. ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்னா ஹெட்ஃபோன் போட்டு நம்ம கிளாஸ் கொடுக்கலாம். ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் போட்டு நம்ம கிளாஸ் கொடுக்கலாம். சப்போஸ் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் இன் ஃபியூச்சரில் நம்மளோட வால்யூம் கூடுது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ப்ரொஜெக்டர் கூட வாங்கி கிளாஸ் நடத்த முடியும். அது அக்கார்டிங் டு யுவர் ஸ்ட்ரென்த். நீங்கள் வரக்கூடிய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றாப்புல, உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுக்கு ஏற்றாப்புல இந்த மெத்தடில் நீங்கள் கிளாஸ் எடுக்க முடியும். ஸோ இதில் நம்ம சென்டர் நீங்கள் வந்து எங்களோட ஸ்டடி சென்டராக நீங்கள் உங்கள் ஊரில் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் கொடுப்போம்னு கேட்டிங்கன்னா, 3 கம்ப்யூட்டருக்கான டாங்கிள் கொடுப்போம். ஸோ அட் ஏ டைம் 3 கம்ப்யூட்டரில் உங்களோட கிளாஸ் ரன் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு போக பார்த்தீங்கன்னா, இது எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஈச் அண்ட் எவ்ரி திங் நாங்களே யோசித்து வெல் டிசைன்டு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுப்போம். உங்களுக்கு பிட் நோட்டீஸஸ், வால் போஸ்டர்ஸ், ஆட்டோவில் ஓட்டக்கூடிய ஃப்ளெக்ஸஸ், உங்கள் சென்டரோட வாசல் வைக்கக்கூடிய மாஸ்டர் ஃப்ளெக்ஸ், அண்ட் உங்கள் ஊரில் ஒரு 3-4 இடத்துல, அதிகபட்சம் ஒரு 5 இடத்துல வைக்கக்கூடிய மினி ஃப்ளெக்ஸஸ் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். எல்லாமே வெல் டிசைன்டு. உங்களோட அட்ரஸ் பிரிண்ட் பண்ணி அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வரும்.
இது போக உங்கள் ஊரில் லோக்கல் சேனல்ஸ் நிறையா இருக்கும். உங்கள் லோக்கல் சேனல்ஸ் நிறையா இருக்குன்னா அந்த சேனலில் போடக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியல்ஸ் உங்கள் அட்ரஸோடு சேர்ந்து வரும். தியேட்டரில் நீங்கள் போடலாம்னு போட்டுக்கலாம். அது அக்கார்டிங் டு யுவர் ஃபினான்ஷியல் பொசிஷன். அது போக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் பணம் கேட்டாங்கன்னா அது வாங்கக்கூடிய ரெசிப்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் அவங்கள்ட்ட பேசுறதுக்கான கவுன்சிலிங் ஃபைல், இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஆஃப்டர் சம்மர், இது வந்து சம்மருக்கு மட்டும் தான் இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்ல, சம்மருக்கு அப்புறம் அதாவது ஜூன் ஜூலை அந்த மாதம் ஆரம்பத்தில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அதாவது வீட்டு பெண்மணிகள், அப்புறம் வந்து வேலைவாய்ப்பட்ட இளைஞர்களுக்கு இந்த திட்டம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அவங்கள நம்ம அடுத்த லெவலில் நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி விஓ அதுக்கான கோச்சிங்ஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன், ஆர்ஆர்பி, பேங்க் அப்படிங்கிற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான கோச்சிங்ஸ் மெட்டீரியல்ஸ் அவங்க லான்ச் பண்ணிடுவோம். கம்ப்யூட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 1 இயர் கோர்ஸான பிஜிடிசிஏ, கம்ப்யூட்டர் டீச்சர், மெட்ரிகுலேஷன் டீச்சர்ஸ் அப்படிங்கிற கோர்சஸ் லான்ச் ஆகும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக ஒரு 6 லெவல், அது டெக்னிக்கல் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம், இது மாதிரி ஒரு 80 கோர்சஸ் நான் என்ன பண்ண போகிறோம், லான்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ த்ரூஅவுட் த இயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் கோர்சஸ் நம்ம லான்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேங்களா, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சென்டர் எடுத்து ரன் பண்ண போகிறீங்க, இது மாதிரி கோர்சஸ் உங்கள் ஊரில் லான்ச் பண்ண போகிறீங்கன்னா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்னா ஒரு மினிமல் லெவல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். என்னென்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் உங்களை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு 1000 ருபீஸ், அதுக்கு அப்ரூவல் சார்ஜஸ் ஒரு 3000 ருபீஸ், டாங்கிள்ஸ் வந்து 3 டாங்கிள்ஸ் கொடுப்போம், அதுக்கு வந்து ஒரு 22,000 ருபீஸ். நாட் ஒன்லி ஃபார் டாங்கிள், பிட் நோட்டீஸ், வால் போஸ்ட்னு சொல்லி எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுப்போம், அதுக்கு வந்து 22,000 ருபீஸ். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 26,000 ரூபாய். ஆனால் அது வந்து நாங்கள் சம்மரில் வந்து ஒரு ஆஃபராக 6,500 ரூபாய் லெஸ் பண்ணுறோம். ஸோ யூ ஹேவ் டு பே ஒன்லி 19,500. நீங்கள் 19,500 ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். நாட் ஓன்லி இந்த மேட்ரு, தட் இஸ் இது நான் கொடுத்தக்கூடிய அந்த 15 கோர்சஸ்ஸு, இன்னும் வரக்கூடிய லான்ச் பண்ணக்கூடிய கோர்சஸ்ஸு, அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியல்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் மெட்டீரியல்ஸ், ஈச் அண்ட் எவ்ரிதிங் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இந்த ஆஃபர், இந்த 6,500 ரூபா லெஸ் பண்ணி வரக்கூடிய ஆஃபர் ஒன்லி February எண்டு வரை தான் இருக்குது. 28/2/2017 இந்த ஆஃபர் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இமெயிலில் வந்து நாங்கள் ஒரு அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருவோம். இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எங்களோட சாம்பிள்ஸான கிளாஸஸ்ஸு, சாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, அப்புறம் அந்த மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்டோட மாடல், ஈச் அண்ட் எவ்ரிதிங் உங்களோட மெயிலுக்கு நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். அதை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி அதில் தேவையான டாக்குமெண்ட்ஸ் கீழே மென்ஷன் பண்ணியிருப்போம், அந்த டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணி எங்களுக்கு அனுப்பிடணும். ஒரு ஊருக்கு, அதாவது ஒரு பின்கோடுக்கு ஒரு சென்டருக்கு மட்டுமே நாங்கள் அப்ரூவல் கொடுப்போம். ஒரு சென்டருக்கு மட்டுமே எங்களோட மெட்டீரியல்ஸ் போய் சேரும். அது பவுண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் பவுண்ட்ரியில் வேறு சென்டர் நம்ம கொடுக்க மாட்டோம். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்புனீங்கன்னா எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் உங்களை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண வருவார். அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பின உடனே நாங்கள் உங்களுக்கு பணம் கேட்ட சொல்லுவோம். எங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட அனுப்பிடுவோம். அதில் நீங்கள் பணம் பே பண்ண 3 டேஸில் யூ கேன் கெட் ஆல் த டீட்டெயில்ஸ். எதுக்காக இந்த February எண்டை நாங்கள் கடைசியாக வச்சுக்கோன்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெமிலியர் ஆகணும் இல்லையா, எப்படி இந்த கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களாக இப்போ லேசாக பார்த்துக்கணும் இல்லையா, அந்த ஃபெமிலியர் ஆகணும். நாங்கள் ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குறோம், சின்னதாக ஒரு 1 or 2 days ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்காக டைம் வேணும்னா மார்ச் 20ஆம் தேதிக்கு அப்புறமே நம்மளுக்கு அட்மிஷன் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ மார்ச் 22 April 10க்குள்ளே நம்ம அட்மிஷன் ஃபினிஷ் பண்ணிடுவோம். நம்மளோட ஸ்கீமுக்கு ஃப்ளட் ஆஃப் அப்ளிகேஷன், தட் இஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட அட்மிஷன் போடுவாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் இதில் விஷயங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா தட் இஸ் நம்ம ஈஸியாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுனால தான் February டேட் எண்டாக வச்சுருக்கிறோம். இந்த கோர்ஸ் நடந்தால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்குது. இந்த கோர்ஸ் ரன் பண்ண போகிறீங்கன்னா மார்னிங் 8 to evening 8 நான் செஷன் போடுறேன். ஒரு நாளைக்கு 12 hours நீங்கள் கிளாஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா உங்களுக்கு வந்து 28,800 ரூபாய் இன்கம் வரும். ஓகேங்களா, 2 கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா 57,600 ரூபாய் உங்களுக்கு இன்கம் இருக்கும். அண்ட் 3 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னா 86,400 ரூபாய் இன்கம் இருக்கும். இந்த நான் சொல்லி இந்த 2 months பீரியடில். அதுக்கப்புறம் ரெகுலர் பீரியடில் இதோட ஃபேஸ் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா வேறு கோர்ஸ் நிறைய லான்ச் பண்ணிடுவோம். ஸோ இந்த நான் சொல்கிறது வந்து ஒரு 10 கம்ப்யூட்டர் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா இந்த பீரியடில், இந்த ஏப்ரல் அண்ட் மே பீரியடில் பார்த்தீங்கன்னா
ஒரு 2,80,000 ஆர் 3,60,000 இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களோட இன்கம் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? அது என்னங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்பெக்ஷன் வரும்போது அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்படி அப்படிங்கிறத ஷெட்யூலில் நாங்களே போட்டு கொடுத்துருவோம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ஒரு சைடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் கம்ப்யூட்டர் படிக்கன்னு சொல்லி போவாங்க, எம்எஸ் ஆஃபீஸ் படிப்பாங்க. பட் அந்த கோர்ஸ் முடிச்சு வெளியில் வரும்போது தே கான் ஆப்ரேட் எம்எஸ் ஆஃபீஸ். அவங்க எம்எஸ் ஆஃபீஸில் ரொம்ப டீட்டெயிலாக ஆப்ரேட் பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டில் அவங்களால ஒரு பயோடேட்டா ரெஸ்யூம் அடிச்சு எடுக்க முடியுமா, ஒரு டேபிளர் காலம் போட முடியுமா, அவங்களால நிறைய ஸ்டூடெண்ட்ஸால் போட முடியாது. நம்மகிட்ட 1 month ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க அப்படின்னா, ஃபோட்டோஷாப் படித்தாங்கன்னா ஹி வில் பி அன் எக்ஸ்பர்ட் இன் ஃபோட்டோஷாப். எம்எஸ் ஆஃபீஸ் படித்தாங்கன்னா ஹி வில் பி அன் எக்ஸ்பர்ட் இன் எம்எஸ் ஆஃபீஸ். அவ்வளோ ப்ராக்டிக்கலாக நம்ம கிளாஸ் இருக்கும். அது எங்களோட கிளாஸஸ் நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சிடும். எங்களோட கிளாஸை யூடியூப்பில் போயிட்டு யூடியூப்பில் sipcats.com அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். எங்களோட கிளாஸ் சாம்பிள்ஸ் அதில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பர்சனலாக நீங்கள் வேணாலும் எங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம், சாம்பிள் கிளாஸஸ் மட்டும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம குவாலிட்டி கொடுக்கறனால பேரண்ட்ஸ் வந்து நாளைக்கு என்ன கோர்ஸ் யார் படிக்கிறனாலும் நம்மளை ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்களோட ஆதரவு நம்மளுக்கு ரொம்ப இருக்கும். ஓகேவா? தேர்ட் பார்த்தீங்கன்னா இன் ஃப்யூச்சரில் நம்ம நிறைய கோர்ஸஸ் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கொஞ்சம் கோர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணலையா, கிட்டத்தட்ட 80 கோர்சஸ் நம்மளோட பிளானில் இருக்குது. அப்படி லான்ச் பண்ணும்போது உங்களோட இன்ஸ்டியூஷன் ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனாக இருக்கும், ஒரு பெரிய யூனிவர்சிட்டி கான்செப்டில் ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனாக இருக்கும். 1 man ஆர்மி. இது யாரையும் நம்ம சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஃபார் உங்களோட லீஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவ்வளோ பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஈஸி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் நம்மளுக்கு கோர்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது, வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது SipCats அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன். இது எல்லாமே நம்மளோட பேரலல் இன்ஸ்டியூஷன் தான். இவங்க தான் நம்மளுக்கு சிலபஸ் ஃப்ரேம் அண்டு டிஜிட்டல் கிளாஸஸ் ஃப்ரேம் பண்ணுறது. நீங்கள் எங்களுக்கு பணம் அனுப்பக்கூடிய தட் இஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் இதில் ரெஃபர் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு தனியாக மெயிலையும் வந்துடும். உங்களுக்கு நீங்கள் எங்களோட ஸ்டடி சென்டராக மாறணும் அப்படின்னா அப்ளிகேஷனோட இன் ஃபியூச்சர் எங்களுக்கு பணம் அனுப்புறது இந்த அக்கௌண்ட் தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். நீங்கள் ஃபில்அப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட ஃபார்மேட் இது தான். இது உங்களுக்கு மெயிலில் தனியாக வந்துடும். ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்ட் பற்றியுள்ள மேக்ஸிமம் விஷயங்கள். ஓகேவா? நீங்கள் இப்போ ஏற்கனவே ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் வச்சுருக்கலாம், அல்லது ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யாராக கூட இருக்கலாம். எங்கள் கூட உங்களோட சேர்ந்தீங்க அப்படின்னா ஓகே, இஃப் யூ ஹேண்ட்ஷேக் வித் அஸ், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உங்கள் கையில் வந்த மாதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா 1 man ஆர்மி, சிங்கிள் மேன் ஷோவாக யூ கேன் காண்டக்ட் லாட் ஆஃப் கோர்சஸ். நிறைய கோர்சஸ் காண்டக்ட் பண்ண முடியும். அந்த கோர்சஸுமே குவாலிட்டியாக இருக்கும். அதை மினிமல் காஸ்ட்டில் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். நாட் ஓன்லி திஸ் சம்மர், இன் ஃபியூச்சர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக உங்களோட இன்கம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இன் ஃபியூச்சர் உங்கள் பிஸ்னஸ் வந்து அடுத்த தளத்துக்கு ஸ்டெப் அப் ஆகும். இதெல்லாம் வந்து நீங்கள் எங்களோட சேரும்போது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது போக உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். 8870708070 969818188 9487410683 இதில் எங்கள் டீட்டெயில்ஸை காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார்